இப்போ இதில் ஒரு முஸ்லீம் எப்படி நம்பணும்? புரியுதா? ஒரு முஸ்லீம் எப்படி நம்பணும்? அல்லாஹ் நினச்சா மட்டும்தான் எனக்கு நல்லது நடக்கும், அல்லாஹ் நினச்சா மட்டும்தான் எனக்கு கெட்டது நடக்கும். ஒருவர் நமக்கு லாபம் இழைக்கவும் முடியாது, நஷ்டம் இழைக்க முடியாது. இதுவும் நம்ம இன்க்ளூடாக நினைக்கணும். ஒரு வியாபாரம் தவறி போச்சுன்னா மீனிங் என்ன? அல்லாஹ் நமக்கு அது எழுதலைன்னு அர்த்தம். ஒரு வியாபாரம் எதிர்பாராமல் கிடச்சிருச்சு அப்படின்னா மீனிங் என்ன? அல்லாஹ் நமக்கு எழுதியிருக்கிறான்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா உங்கள் மனசு அமைதியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஐயையோ போச்சு. கை கெட்டின தூரத்துக்கு வந்தது வாய் கெட்டாலேயே. இடம் இந்த ரேட்டுக்கு வந்துச்சு, வாங்கி போட்டிருந்தா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன். நான் வேணான்னு சொன்ன பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு, நான் வேணான்னு சொன்ன பக்கத்தில் இது வந்துருச்சு, நான் ஆசையாக வாங்கி போட்ட பக்கத்தில் சுடுகாடு வந்துருச்சு. புரியுதா? இது எல்லாமே என்ன? இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருது, விதியை பொறுத்த வரைக்கும். இதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்குது, அதனால் அந்த ஹதீஸையும் டீட்டெயிலாக பார்த்துரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் சொல்கிறாங்க. இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இருக்குது பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், ரொம்ப சில என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதலான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி மூலமாக தான் இந்த உம்மத்துக்கு கிடைச்சது. இப்னு அப்பாஸ் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இப்போ இது மிகப்பெரிய ஃபிலாசபியே இது பேசுது, தாட் ப்ராசஸ், அதாவது நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை இது பேசுது. அருமையான ஹதீஸு. இந்த ஹதீஸை தவற விட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஹதீஸில் எவ்வளோ அழகாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் இது யார் மூலமாக கிடைச்சது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மூலமாக கிடைச்சது. அப்போ அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் மூலமாக எப்போவுமே நமக்கு நன்மை தான் நடக்குமே தவிர தீமை நடக்காது. அதனால் நபியை நேசிப்பது நம்ம மேலே எவ்வளோ கடமையோ அவங்களுடைய குடும்பத்தாரை நேசிப்பதும் நம்ம மீது கடமை. இன்றைக்கி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எதை கேட்டாலும் நாம் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலின்னு தெளிவாக தெரிஞ்சவங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வரும்போது அவங்கக்கிட்ட நம்முடைய பிஹேவியர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நாம் சாப்பிட்லனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நாம் செருப்பு இல்லைனாலும் அவங்களுக்கு செருப்பு கொடுக்கணும். புரியுதா? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியை அவ்வளோ மதிக்கணும். புரியுதா? அவங்க கால் சுற்றக்கூடாது, அவங்கள அப்படி தாங்கணும். அது நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும்.